இம்முறை 17வது வெற்றி கொண்டாட்ட விழா நடாத்தப்பட உள்ளது. இதில் நாங்கள் விசேட மாற்றங்கள் சிலவற்றை மேற்கொண்டுள்ளோம். ராணுவ சேவை சங்கம் என்ற ரீதியில் ராணுவத்தினர் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதை பிரதான நோக்கமாக கொண்டுள்ளோம். அதனால் நாங்கள் வழமைக்கு மாறாக இம்முறை ராணுவ வீரர்களின் குடும்பத்தவர்களின் பங்களிப்பை பெருமளவில் அதிகரித்துள்ளோம். மற்றும் ஒரு விசேட அம்சம் இருக்கின்றது. வழமையாக நாங்கள் பங்கு பற்றினாலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் யுத்தத்தின் போது முப்படைகளுடன் இணைந்து போரிட்டு இந்த நாட்டின் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம் ராணுவ வீரர்கள் குழு ஒன்று உள்ளது. நாம் பெரும்பாலும் அவர்களின் பங்களிப்பை குறைவாகவே பெற்றுக்கொண்டோம். எனவே இம்முறை நாங்கள் அவர்களுக்கு விசேட வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். வடக்கு கிழக்கில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் உறவினர்களை இந்த விழாவில் பங்கேற்க செய்வதற்காக சுமார் 1000 பேருக்கு நாம் அழைப்பு விடுத்துள்ளதுடன் அவர்களின் பங்களிப்பையும் உறுதி செய்துள்ளோம். விழாவில் 2769 பேர் பங்கேற்க உள்ளனர். இவர்களில் ராணுவ வீரர்களின் பெற்றோர்கள் என்ற ரீதியில் 160 பேர் இம்முறை மேலதிகமாக இந்த விழாவில் பங்கேற்க உள்ளனர். ராணுவ சேவை சங்கத்தின் அர்ப்பணிப்புடனான மிகப்பெரிய சேவை ஆற்றப்பட்டு வருகின்றது. பௌதீக ரீதியாகவும் உள சமூக ரீதியாகவும் அதேபோன்று நிதி ரீதியாகவும் பாரிய அளவில் செலவினங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எமது நாடு மற்றும் தேசத்திற்காக உன்னதமான சேவையாற்றிய அந்த ராணுவ வீரர்களின் வாழ்வை வளப்படுத்தவும் அவர்களின் மன வலிமையை மேம்படுத்தவும் அந்த குடும்பங்களின் நல்வாழ்வை அனைத்து வழிகளிலும் உறுதிப்படுத்துவதற்காகவுமே இந்த விழா செய்யப்படுகின்றது. ராணுவ சேவை சட்ட மூலத்திற்கமை அந்த குடும்பங்களின் மறுவாழ்வு, அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களை பராமரித்தல், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல், அத்துடன் அவர்களின் வீட்டு பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள், கல்வி தொடர்பான பிரச்சனைகள், உற்பத்தி திறன் மிக்க வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விடயங்களிலும் இந்த சங்கம் தலையிட்டு செயலாற்றி வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு ராணுவ சேவை சங்கம் 5 வருடங்களுக்காக ஏனைய நிறுவனங்களுக்கு சமமாக குறுகிய, நடுத்தர, நீண்ட கால மற்றும் தற்போதைய சூழ்நிலைகளுக்கான மூலோபாய திட்டம் ஒன்றை வகுத்துள்ளது. அடுத்த இந்த ஆண்டுக்காக மாத்திரம் 569 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.